பொம்பளைங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய் என்ன என்ன பொம்பளைங்களா? ஏதோ செயின் ஸ்நாச்சிங் அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க என்ன? அவ என்னடா ஃபோன் பண்ணி நான் தார்மாரா திட்டிட்டு இருக்கா? ஏய் நீ யார பத்தியோ ஏன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? யார பத்தியோவா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணுங்க அவ. அவளை பார்க்க வந்தவன தான் வண்டியில ஏத்தி வச்சு விசாரிச்சீங்க. அதை பார்த்து அவ என்ன கிரிமினல்னே முடிவு பண்ணிட்டா. போலீஸால சீரழிஞ்சவங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா அதுல நானும் ஒரு அளவன் சத்தியமா நினைக்கலங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். ஹலோ, நான் என் கடமையை தான் செஞ்சேன். முதல்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்றதை விட்டுட்டு கிளம்பு. ஹலோ 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 நில்லுங்க. அப்போ நியாயங்கிறதே கிடையாதா? என்ன போலீஸ் திமிரை காட்டுறீங்களா? சொன்னா கேளு, போயிரு. என்ன டென்ஷன் ஏத்தாத. மிரட்னா பயந்துருவனா? பயப்படாம என்னடா பண்ணுவ? போலீஸ் எதிர்த்துருவியா? கொன்றுவேன். என்ன விட்டா போயிட்டே இருக்கீங்க? லிமிட் தான். எனக்கும் சட்டம் தெரியும். திரும்பி நாகர்னா என்ன ஆகும் தெரியும்ல? போலீஸ் பொம்பளை பிள்ளைல கிராண்டா பண்ணிட்டு இருக்கான். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஏய் ஆமாண்டா, போலீஸ் தான். போலீஸ் திமிர் தான். முட்டி போடுறா. போடுறா முட்டிய. போடுறேன் மேடம். என்னடா மேடம்? இப்போ எங்க இருந்துடா வந்துச்சு மேடம்? ஏதோ பொண்டாட்டி அதிகாரம் பண்ற மாதிரி பெருசா குதிச்ச. ஆம்பளை திமிரா? செதற அடிச்சிருவே ராஸ்கல். எவ்வளோ ஒரு தீவனை திட்டி வேணான்னு சொல்லிட்டாலாம், இங்க வந்து துள்றான். துள்ளலாம் இல்லை மேடம். ஆதங்கத்தில் என் வழியை சொன்னேன். அன்னைக்கு அது வண்டியில் ஏற்றி வச்சு விசாரிச்சிங்க. இன்னைக்கு பப்ளிக்லாம் பார்க்குற மாதிரி விசாரிச்சு அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த மாதிரி ட்ரெஸ்ல அனாதையாக வளர்ந்த ஆளுங்களையெல்லாம் கடைசி வரைக்கும் உங்கள் கூட்டத்தில் சேரவே விட மாட்டீங்கல்ல? எந்திரி. அவ என்னை திட்டினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இத்தனை வருஷம் நான் கட்டி காத்த உண்மை சத்தியம் கற்பு எல்லாமே போச்சு. வேலை செய்கிற இடத்துல கூட ஏதோ போலீஸ் பிடிச்சிருச்சாமேன்னு கேட்குறாங்க. அசிங்கமாக இருக்குங்க. ஏதோ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. இனி என்ன இருக்கு? எல்லாம் போச்சு. இப்படி பேசினா எப்படி? எதுலயும் நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் வாழ முடியும். ஏன் நான் இருக்கேன். எஸ், நீங்க எனக்கு டபுள் ஓகேங்க. உங்க கண்ணை பார்த்தாங்க மயங்கன. நீங்க நான் இந்த நிமிஷமே செத்துறலாம். அந்த கடவுள் தான் உங்களை பார்த்து வச்சா. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்? இதுக்குதானா? எஸ், நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதலுக்கு சொன்னா லூஸ் பையன் இப்படி ஓடுறானே.